இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தினால் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் பற்றி எரியும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ், இது தொடர்ந்தால் தெஹ்ரான் நகரம் பற்றி எரியும் என கடுமையாக எச்சரித்துள்ளார். இதனிடையே தெஹ்ரானில் விரைவில் இஸ்ரேலின் போர் விமானங்களை பார்க்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் நகரில் நுழைவதற்கான பாதையை ஏற்படுத்திவிட்டதாக அவர் கூறியுள்ளார். That's nuclear terrorism on steroids. That would threaten the entire world. ஈரானின் அனைத்து படைகளையும் வீழ்த்துவோம் என்றும் நெத்தன்யாகு சூளுரைத்துள்ளார். இஸ்ரேலின் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் நாட்டில் உள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம் தீப்பற்றி எரியும் காட்சிகளே இவை. ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் கன்கன் நகரில் உள்ள எரிவாயு உற்பத்தி மையம் தீப்பற்றி எரிந்ததாக ஈரான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெருசலேம் நகர் மீது கொத்து கொத்தாக ஏவுகணைகளை ஈரான் ஏவிய நிலையில் அவற்றை இடைமறித்து அடித்த காட்சிகளை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. இதேபோல இஸ்ரேலின் கலிலி பன்ஹெண்டில் நகரை நோக்கி வந்த ஈரான் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்துவதால் ரமன்கன் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் பதுங்கு குழிகள் போல அமைக்கப்பட்டுள்ள தரைக்கு அடியில் உள்ள தளத்திற்கு மாற்றப்பட்டனர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் தலைநகர் டெல் அவீவ் நகர் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தியுள்ளது. இதில் ஏராளமான கட்டடங்கள் கடுமையான சேதமடைந்துள்ளன. அதேபோல ரிஷோன் நகரம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் குடியிருப்புகள் உருக்குலைந்து காட்சியளிக்கின்றன. இதனிடையே ஈரானின் ஏவுகணை ஏவுதளத்தை அடித்த இஸ்ரேல் அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்து 9 விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இஸ்ரேலுக்கு உதவினால் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளின் ஆசிய பிராந்திய நிலைகள் மற்றும் கப்பல்கள் தாக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் திடீர் தாக்குதலில் ஈரானில் ஏறத்தாழ 78 பேர் உயிரிழந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் கிரியா உள்ளிட்ட பகுதிகள் மீது ஈரான் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசி மூலம் பேசினார். தொடர்ந்து பிரிட்டன் பிரதமர் தரப்பில் வெளியான அறிக்கையில் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்றும் இருப்பினும் இரு நாடுகளும் ராஜாங்க ரீதியில் பிரச்சினைக்கு முடிவை எட்ட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக ஈரானை தாக்க இஸ்ரேலுக்கு எந்தவிதமான ஆயுதங்களும் வழங்கவில்லை என பிரிட்டன் தெரிவித்திருந்தது. இருப்பினும் இஸ்ரேலுக்கு உதவினால் பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் நாடுகளின் கப்பல்கள் மற்றும் இப்பிராந்தியத்தில் உள்ள அவற்றின் நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே எஸ்பகன் மற்றும் நடான்ஸ் ஆகிய அணு நிலைகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலை முதன்முறையாக கைவிடும் போக்கை கையில் எடுத்திருப்பதாக பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த அவர் ஈரான் மீதான தாக்குதலை பல்வேறு உலக நாடுகள் உற்று நோக்குவதாக கூறினார். அமெரிக்கா முதல் தடவையாக இஸ்ரேலை ஒரு கைவிடும்படியான ஒரு போக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ரூபியோ அவங்க ஃபாரின் செக்ரட்டரி சொல்லிட்டாரு, இது எங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததல்ல, நாங்கள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் ஈரானுக்கு சொல்கிறாரு, எங்களுடைய எதையும் நீங்கள் தாக்கக்கூடாது, அமெரிக்கர்களையோ அல்லது அமெரிக்காவுடைய இந்த பேசஸ்லாம் அங்கே இருக்குது, நேவல் பேசஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையும் எதையும் நீங்கள் தாக்கக்கூடாது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. பிரச்சனை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி கூறியுள்ளார். நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் மட்டும் அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறது தான் எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடுவார்களே, ஆனால் இது ஒரு லிமிட்டடாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பரவலாக்கப்படுமே ஆனால் அந்த பிராந்தியத்தில் இன்னைக்கு எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா இவங்க எல்லாருமே இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
விமானம் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பு விமானி கூறிய வார்த்தைகள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அகமதாபாத் விமான விபத்திற்கு முன்பு மேடே என்று 3 முறை கூறிய விமானி மேலும் 3 வார்த்தைகளை கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் விபத்திற்குள்ளானதில் 274 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்து நேர்வதற்கு சில நொடிகளுக்கு முன்பு மூத்த விமானி சுமித் சபர்வால் மேடே என்று 3 முறை கூறியது அகமதாபாத் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் பதிவாகியுள்ளது. மேலும் நோ பவர், நோ த்ரஸ்ட், கோயிங் டவுன் என விமானி கூறியதும் தெரியவந்துள்ளது. அதாவது மின் இணைப்பு இல்லை, உந்து சக்தி இல்லை, விமானம் கீழே செல்கிறது என்று விமானி கூறியுள்ளார். இந்நிலையில் ஒரு கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றும் ஒரு கருப்பு பெட்டி மற்றும் டிவிஆர் எனப்படும் டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டரை தேடும் பணியில் விசாரணை குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அகமதாபாத் விமான விபத்தில் உயர்மட்ட விசாரணை குழு விசாரித்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்தில் 240க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்ட மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டியில் உரிய தகவல்களை பெறும் முயற்சி நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் DNA பரிசோதனை மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். The AIB team believes that this decoding of the black box is going to give a in-depth insight into what would have actually happened during the process of the crash or moments before the crash itself. விமான நிறுவனங்களிடம் உள்ள போயிங் 787 ரக விமானங்களின் பாதுகாப்பு தரநிலைகள் சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் கூடுதல் நிவாரணம் அறிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 270 பேரில் உடல் கருகி அடையாளமே தெரியாமல் பலரது உடல்கள் மீட்கப்பட்டன. இதில் DNA பரிசோதனை மூலம் 9 பேர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டனர். முதலாவதாக குஜராத்தின் கேடாவைச் சேர்ந்த பூர்ணிமா என்ற பெண்ணின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை பார்த்த பூர்ணிமாவின் உறவினர்கள் கதறி அழுதனர். இந்த நிலையில் விபத்தை தொடர்ந்து 9 போயிங் 787 விமானங்களில் இதுவரை சோதனை நிறைவு செய்துள்ளதாக விளக்கமளித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் மீதமுள்ள 24 விமானங்களில் சோதனை நடைபெற உள்ளதால் பயண சேவைகள் தாமதப்படலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு கூடுதல் நிதி உதவியை ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே 1 கோடி ரூபாய் அறிவித்திருந்த நிலையில் உடனடி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேலும் 25 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே அகமதாபாத் லண்டன் விமான எண்ணை மாற்ற ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி AI-171 என்பதை AI-159 என மாற்றம் செய்ய ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை வீட்டிற்கு கொண்டு செல்ல குஜராத் அரசு இலவச ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்துள்ளது.